உழைப்பும் கிடைக்கிற உழைப்பும் அவருக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிற காரணம் பண்ணது, அவருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிற காரணம் பண்ணது. அப்போ ரெண்டு அவருக்கு ஒரே கான்செப்ட்ல ரெண்டு மாங்காய் வந்துடுது. அப்போ தனித்தனியாக தெய்வம் இல்லை. இது வரைக்கும் சூரியனோட சூரியன் வணங்கினா மட்டும் போதும். இந்த 70% இருக்கிறவங்க எதையும் வணங்கணுங்கிற அவசியம் இல்லை. 30 வந்தாவே எதையும் வணங்கணுங்கிற அவசியம் இல்லை. 0% இருந்தால் மட்டும் வணங்கினா போதும். 30% வந்தாவே போதும், நமக்கு தேவையானது கிடைத்துவிடும். அதுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சூரியனால இவருக்கு என்ன ஆகுது, உழைப்புங்கிற ஒரு பாவம் இவருக்கு செயல்பாட்டுக்கு வருது. அதே மாதிரி அதிர்ஷ்டம்ங்கிற பாவம் சூரியன் மூலமாக அவருக்கு கிடைக்கிற காரணம். சரி, அடுத்தது இன்னொரு சப்ஜெக்ட பார்ப்போம். உனது உணர்ச்சி அப்படின்னா, உணர்ச்சி அப்படின்னு என்ன பார்க்கலாம். அது அவருக்கு எத்தனை % இருக்குது? இவருக்கு 30% இருக்குது உணர்ச்சி. இந்த உணர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வேற ஒண்ணுமே இல்லை. ஒருத்தருடைய உணர்ச்சி அப்படின்னு வச்சுக்கலாம், கோபங்கள், தாபங்கள், பரிதாபப்படுறது, இதெல்லாம். இதில் 0வா இருக்கிறவங்க பரிதாபமே பட மாட்டான், யார் மேல இறக்கமே காட்ட மாட்டான், அவன் முழு சுயநலம் தான் இருக்கும். ஆனா இவங்கிட்ட உணர்ச்சிங்கிறது பாசம் இருக்கு, பந்தம் இருக்கு, இதுக்கெல்லாம் அடிமையான ஆளுன்னு அர்த்தம். ஒரு பாசத்துக்காக இயங்கக்கூடிய நபர், ஒரு பந்தத்துக்காக இயங்கக்கூடிய நபர், மனைவி மேலேயோ குழந்தை மேலேயோ இல்லை நண்பர்கள் மூலையோ இவங்க மூலமாக இவங்க ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தை இவங்க தாங்கிக் கொள்ளாத நபர்களாக இருப்பாங்க. எப்பவுமே உணர்வும் உணர்ச்சி ஒன்று. ஒருத்தனுக்கு உணர்வு வந்தால் மட்டும்தான் ரோஷம் வரும். அப்போ இவன் ரோசக்காரனாகவும் இருப்பான், பாசக்காரனாகவும் இருப்பான், உணர்வுகளை மதிக்கக்கூடியவனாகவும் இருப்பான். இந்த மூன்றும் அவனுக்கு வந்துடும். இது இல்லாமல் அந்த 3 இல்லாத ஒரு மிருகமாக இருப்பான். ஒரு மிருகமாக இருக்கான், மிகப்பெரிய மிருகமாக அவன் கண்ணுக்கு தெரிவான். அப்படின்னு யாரை பற்றி அவன் நினைச்ச மாட்டான். யாரு கீழே விழுந்து கிடந்தா கூட நின்று பார்க்காம அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். ஹலோ ஐயா, உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. உங்களுக்கு முதல்ல நீங்க சொல்லக்கூடியது கிளியரா எங்களுக்கு கிடைக்கலாம். உங்களுடைய வாய்ஸ் நீங்க என்ன சொல்றீங்களோ அது எங்களுக்கு தெளிவா கிடைக்க மாட்டேங்குது. நீங்க உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்க மாட்டேங்குது, நெட் மூலமாக ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்க மாட்டேங்குது. நீங்க பேசக்கூடிய வார்த்தை தெளிவாக கிடைக்கல. எஸ் 0வா இருந்தா மட்டும்தான் அது. 0 இல்லாம ஒரு 35 எத்தனை பாயிண்ட் வந்தாலும் பிரச்சனை இல்லை. 0வா இருக்கும்போது மட்டும்தான் அவங்க அந்த தன்மையில் இருப்பாங்க. 0வா இல்லைன்னா அந்த தன்மையில் இருக்க மாட்டாங்க. நோட் பண்ணிக்கங்க சவுண்டு வருது. இப்போ இதுதான் அதனுடைய கான்செப்ட். இப்போ இதை அதுக்கு அடுத்ததாக பார்ப்போம். பழனி வேலை நீங்கள் கொஞ்சம் இது பண்ணிக்கங்க, நோட் பண்ணிக்கங்க. ஓகே, தேங்க்யூ. இதுதான் அதனுடைய கான்செப்ட். கம்மியாக 0வா இருக்கிறவங்க உணர்வற்றைகளாக இருப்பாங்க. அவங்களுடைய சுயநலவாதின்னு சொல்லிடலாம். சுருக்கமாக சொல்ல போனால் சுயநலவாதி. அதுக்கு அடுத்தபடி அறிவு அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட். இந்த நபருக்கு எவ்வளவு அறிவு இருக்குன்னு பார்த்துருவோம். பாத்தீங்களா, இவருக்கு பிரம்மாண்டமான அறிவு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இவர் இன்னொருத்தங்கிட்ட வேலை செய்ய மாட்டார், எங்க இருந்தாலும் தலைமை பதவியில் இருப்பார். எல்லாத்தையுமே ஜெயிக்கக்கூடிய அறிவு மூலமாக மற்றவரை விட இவர் வேறுபட்டு காணப்படுவார். அதாவது அறிவு அப்படிங்கிறது உலகத்திலேயே மிகப்பெரிய முதலீடு. ஒவ்வொரு மனிதனுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய முதலீடு, கிஃப்ட். இவருக்கு 70% அறிவு இருக்கு. அப்படின்னா இவரை யாரும் ஏமாற்ற முடியாது, ஏமாந்து போக மாட்டாரு. ஒருத்தன் சொல்லவே இவர் தீர்மானிச்சிருவார், இவன் நம்மளை ஏமாத்த பார்க்குறேன், இவங்கிட்ட நம்ம ஏமாறக்கூடாது அப்படிங்கிறத. இந்த மாதிரி 70% அறிவு இருக்கிறீங்க, அடுத்துக்கிட்ட பணத்தை கொடுக்க மாட்டாங்க, சிக்கிக்க மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டாங்க. அதே மாதிரி எதையுமே பொறுத்து நிதானித்து ஆய்வு பண்ணிட்டு எடுப்பாங்க. எடுத்தோன்னா அவங்க ஒரு முடிவுக்கு வரமாட்டாங்க. அவ்வளவு சீக்கிரம் காலத்தை
தள்ளி விட்டு தான் இவங்க யோசனை பண்ணி செய்வாங்களா தவிர எடுத்தேன் கவித்தேன் என்று செய்ய மாட்டார்கள். இவருக்கு மிக அற்புதமான அறிவாற்றல் உள்ள நபர். சரி, இதே நபர் ஆமா அறிவை கொடுக்கிறவங்க அந்த 3 கிரகங்கள். இந்த 3 கிரகங்கள அவருடைய ஜாதகத்தில் எது பலமா இருக்கோ அதை எடுத்து வணங்கினா போதும். இப்போ குரு வந்து அவருக்கு 12ஆம் பாவம், குரு வேலை செய்யாது. அப்போ சுக்கிரன் இருக்கிறாரு, அவர் 5-11 அதிபதி. அப்போ 5ஆம் இடம் தான் அறிவு ஸ்தானம்னு பேரு. அப்ப சுக்கிரனை வணங்கும் போது இவருடைய அறிவு மேம்பட்டு கொண்டே போகும். இல்லாத நபர்களுக்கு, இருக்கிற நபருக்கு தேவையில்லை. நீங்க பில்கேஸுக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 100% வரும். பில்கேஸுக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 100% வரும் அறிவு. ஆனா எல்லாமே இருக்கிறது இங்க சிறந்த அறிவு. ஏதோ ஒண்ணு இல்லாம வந்து அறிவு கம்மி தான். அதுல அறிவு இல்லாம இருப்பான். சரிங்களா? இப்ப அறிவு ஒரு கம்மியா இருந்தா 5ஆம் இடம் அறிவு ஸ்தானம். அப்ப சுக்கிரன் வழிபாடு பண்றது நல்லது. வெள்ளிக்கிழமை தோறும் தீபம் போட்டு வழிபாடு பண்ணலாம். வருஷத்துல கஞ்சனூரோ அல்லது ஸ்ரீரங்கம் பெருமாளவோ போய் வழிபாடு பண்றது இவங்களுக்கு அறிவு பெருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும். அதே மாதிரி மொச்சப்பயிரை வந்து வீட்டில் வந்து இது இன்னும் எளிமையான ஒரு பரிகாரம். இதை நீங்க பயன்படுத்திங்க. உங்களுக்கு ஒரு சமயம் சுக்கிரன் தான் வர்றான்னு வச்சுங்களேன், நீங்க என்ன பண்ணணும்னா உங்க வீட்டில் நைட்ல 6 மணிக்கு மேல ஒரு தட்டத்தில் வந்து மொச்சப்பயிர், சுக்கிரனுடைய கதிர்வீச்சை விடக்கூடிய மொச்சப்பயிரை வாங்கிட்டு வந்து ஒரு தட்டத்தில் பரப்பி வச்சு அதற்கு மேல சுத்தமான பசு நெய்ல தீபம் மேல போட்டீங்கன்னா போதும். தீபம் போட்டு வந்தீங்கன்னா போதும். நைட்டு வெடி வரைக்கும் அந்த எனர்ஜி உங்க வீட்டுக்கு பூரா பரவிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா சுக்கிரனுடைய கதிர்வீச்சு உங்களுக்கு கிடைக்கிற காரணம் பண்ணிடும். அப்படி இல்லை அப்படின்னா சுத்தமான வைரம் கிடைச்சு போடலாம். அவங்களுடைய சுக்கிர விரல போட முடியாது, வைரம் வாங்கி சூரிய விரல போட்டுக்கலாம். எல்லா மோதிரங்களுமே சூரிய விரல போடுறது ரொம்ப சிறப்பு. ஏன் சூரிய விரல போடுறது சிறப்புனா எல்லா கிரகங்களுடைய கதிர்வீச்சு சூரிய ஒளி மூலம் தான் உள்ள வருது. அதனால சூரிய விரல போட்டுக்கலாம். இதை நான் கடைசியா சொல்லான்னு இருந்தேன், அந்த நபர் கேட்டதுனால சொல்றேன். இதுக்கு முன்னாடி வந்து சூரிய விரல் அப்படின்னா மோதிர விரல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் மோதிர விரல்னு சொல்லுவாங்க. அந்த மோதிர விரல்ல அந்த கல்லை போட்டுட்டோம்னா கூட உங்களுக்கு அதுக்கான அனுகூலம் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா எல்லாருமே இந்த கல்லை மோதிரமா பயன்படுத்தலாம். ஆமா, சுக்கிரனுக்கு வைரம், சனீஸ்வருக்கு நீலக்கல், செவ்வாய்க்கு பவளம், குருவுக்கு கோமதகம். இதெல்லாம் கடைசியா நான் சொல்றேன், நீங்க எழுதிக்கலாம். பேக்ரவுண்ட்ல அப்ப அந்த மாதிரி நீங்க வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடி வந்து பாத்தீங்கன்னா இதே சுக்கிரன் வந்து அதாவது இவருடைய அறிவு பலம் கம்மியா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த கல்லை போட சொல்ல, அல்லது அந்த தெய்வத்தை இந்த கல்லை வந்து சூஸ் பண்றதுல பெரிய ஒரு சமாச்சாரம் இருக்குது. என்ன சமாச்சாரம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்லுல வந்து 2 கல் இருக்கும். ஒரு கல் நெகட்டிவ் கல், ஒன்னு பாசிட்டிவான கல். இந்த நெகட்டிவான கல் வந்து கண்டிஷனா நமக்கு உதவி செய்யாது. பாசிட்டிவான கல் மட்டும்தான் நமக்கு உதவி செய்யும். அதை நீங்க பாசிட்டிவான கல்ல நெகட்டிவான கல்லன்னு கண்டுபிடிக்கிறது அதுக்குன்னு சில ஜோதிடத்துல சூட்சமங்கள் இருக்குது. அது என்ன சூட்சமம் அப்படின்னு வந்தீங்கன்னா பெண்டுலம் வந்துன்னா பெண்டுலத்தின் மூலமாக அது பாசிட்டிவான எனர்ஜி வெளியிடுதா இல்ல நெகட்டிவான எனர்ஜி வெளியிடுதான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அது பயிற்சி வேணும். சும்மா எடுத்தோன்னே நீங்க கண்டுபிடிக்க முடியாது. பல நாட்கள் பயிற்சி பண்ண நபர்கிட்ட போய் இந்த கல்லு வந்து இப்போ நீங்க அந்த கல்லை எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அது பாசிட்டிவான வைப்ரேஷன் கொடுக்கலாம் இல்லை நெகட்டிவான வைப்ரேஷன் கொடுக்கலாம் ஒரே செகண்ட்ல நான் சொல்லிடுவேன். அது மாதிரி அந்த பயிற்சி பெற்றகிட்ட போய் நீங்க உடனே பெண்டெடுத்து வாங்கி பிடிச்செல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அது பயிற்சி எடுக்கணும். பல நாட்கள் பல மாதங்கள்லாம் நான் பயிற்சி எடுத்துக்கிறேன். இந்த பயிற்சி எடுத்துக்கனால இந்த மாதிரி கல் ஒரே கல் செட் ஆகாது. ஒரு 5-6 கல்லை வாங்கி அதுல ஏதோ ஒரு கல்லு தான் நமக்கு சூஸ் ஆகு. ஏன்னா கடைக்கார பர்மிஷனோட நமக்கு எந்த கல்லு பிடிக்குதோ அந்த கல்லை வந்து பெண்டுலம் மூலமாக நம்ம பாசிட்டிவான எனர்ஜி விடக்கூடிய கல் எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே நெகட்டிவான கல் எடுத்து போட்டீங்கன்னா
அது போட்ட ஒரு உங்கள் தலைமையில போட்ட கல், மோதிரத்தில் போட்ட கல் இல்லை, உங்கள் தலையில் போட்ட கல்லாம் நீங்கள் நினச்சிக்கலாம். ஓகே, டன். அடுத்தது அடுத்தது அவருடைய திட்டம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா பிளானிங். அவருக்கு பிளானிங் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பிளானிங் கிடையாது. அவருக்கு பிளானிங்கிறது ஒன்றும் கிடையாது. எதை எப்போ செய்யணுங்கிறது அவருக்கு தெரியாது. எந்த இடத்துல எதை செஞ்சால் நல்லா இருக்குன்னு தெரியாது. கண்டிஷனும் ஒரு மனிதனுக்கு பிளானிங் வேணும். அப்போ பிளானிங் இல்லாதனால என்ன ஆகும்னா, இப்போ இந்த இடத்துல கடை வச்சா ஓடும்னு அவர் நினைப்பார். ஆனால் எங்கே வேணாலும் கடை வச்சுட்டு கொண்டு போய் அப்புறம் ஒருத்தர் வர மாட்டாங்க. அவருக்கு பிளானிங்கே தெரியாது. அப்போ அவர் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறதுனா இன்னொருடைய உதவி இல்லாமல் அவர் செய்யக்கூடாது. இப்போ ஒரு தொழில் பண்ணுறாரு, ஒரு ஜோதிடமே பார்க்குறாருன்னு வச்சுங்க ஒரு பேச்சுக்கும். அப்போ அவர் எந்த இடத்துல கடை ஆஃபீஸ் போடலாம் அப்படிங்கிறத வந்து இன்னொரு நபர் செஞ்சு கொடுத்தா தான் அவருக்கு சக்ஸஸ் ஆகும். இவரே செஞ்சால் சக்ஸஸ் ஆகாது. அப்போ அவருடைய நண்பரோ அவருடைய மனைவியோ அல்லது அவருடைய தாயாரோ அல்லது தந்தையரோ அல்லது ஏதோ ஒரு உறவினர்கிட்ட ஒரு யோசனை கேட்கலாம், நான் எங்கே போட்டால் அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு கேட்கலாம். அவங்க சொல்கிற இடத்துல போடுறத காண சிறந்ததை தவிர இவராக முடிவெடுத்தார்னா அது கண்டிஷனாக தோற்று போயிடும். அப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து பரிகாரம் கிடையாது. இதில் நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஏன்னா ஒரு முதலீடை போட்டு ஒரு ஒரு லட்சத்தை போட்டு ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறாரு, அந்த இடத்துல ஓடலிங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட கேட்குறீங்க, அவர்கிட்ட பிளானிங் இருக்கான்னு பார்த்துக்கணும். அவரு ஒரு டுப்பா கூட இருந்துட்டாருன்னா அப்புறம் எச்சா மாட்டிப்பீங்க. அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் போய் இந்த பிளானிங்கை கேட்கக்கூடாது. நான் ஜோசியம் படிக்கலாமா அப்படின்னு இந்த நபர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அவரே ஒரு டுபாக்கூர். அப்போ நீங்கள் கேட்குற நபருக்கு அந்த பிளானிங் இருக்கான்னு போட்டு பார்த்துக்கணும். நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டீங்கன்னா அது வேஸ்ட். இதை கண்டிஷனாக உங்கள் தாயார்கிட்ட இருந்தால் தாயார்கிட்ட எங்கே சொல்கிறாங்களோ அங்கே செஞ்சீங்கன்னா சக்ஸஸ் ஆகும். நீங்களாக மனசில் நினச்சிட்டு அவர் சொன்னார் அப்படின்னு அந்த அவருடைய டேட்டா படத்தில் அந்த பிளானிங் இருக்கணும். நீங்கள் ஒருத்தர் சொல்லுவாங்க, பல லட்சத்தை செலவு பண்ணி ஒரு இடத்துல கடை வைப்பேன், 10 பைசா கூட விடாது. இதெல்லாம் அந்த பிளானிங் இல்லாதாலும் செய்யக்கூடிய விஷயம். பிளானிங் இல்லாதக்கிட்ட ஐடியாவே கேட்கக்கூடாது. ஐடியா கேட்டீங்கன்னா அவன் உங்களை சிக்க வச்சு விட்டுருவேன். இந்த இடம் தானே அவனுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்றான். கடைசியில் பார்த்தீங்கன்னா 10 பைசா கூடாது. ஜோசியம் பார்க்கறதுக்கு ஒரு பார்ட்டி ஒரு கஸ்டமர் வர மாட்டாங்க. அதனால் பிளானிங் உள்ள ஆளுகிட்ட தான், அதாவது கண்ணு தெரியுறவங்கிட்ட தான் தளத்தை கேட்கணும். அவனே கண்ணு தெரியாம நின்றுக்கிற அவங்ககிட்ட போய் தளத்து கேட்டிங்கன்னா அவனை எப்படி உங்களுக்கு வழி காட்டுவான்? கண்டிஷனாக அவனால் காட்ட முடியாது. நீச்சம் தெரியாத போய் ஏன்னா எப்படா நேற்ற முடிக்கணும்னு கேட்டீங்கன்னா எப்படி சொல்லிக் கொடுப்பான்? அதுபோல தான் பிளானிங் இல்லாத ஆளுகிட்ட நீங்கள் பிளானிங்கை கேட்கக்கூடாது. ஓகே, இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? இதில் இந்த பிளானிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்க ஜாதத்தை போட்டு பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். இதை வந்து நாம் கண்டுபிடிக்க கூடாது. அது பிளானிங்கை தராது. பிளானிங் மட்டும் அடுத்த இருந்து எதிர்பார்க்க முடியும். நீங்க என்ன கும்பிட்டீங்கனாலும் அது வேலை செய்யாது. இந்த ஒரு விஷயத்துக்கு பரிகாரம், இந்த ஒரு விஷயத்துக்கு இல்லை, இந்த இதுக்கு வந்து பரிகாரமே கிடையாது. இந்த பிளானிங்க்கு வந்து பரிகாரமே கிடையாது. அவ்வளோ. அதுக்கு மற்றவங்கிட்ட தான் வாங்கிக்கணும். இப்போ உங்கள் முதுகு நீங்கள் பார்க்க முடியுமா? மற்றவங்க தான் பார்த்து சொல்லணும். அது மாதிரி இந்த ஒரு விஷயத்துக்கு மற்றவங்கிட்ட தான் போகணும். வேற என்ன டவுட்? ஓகே, அம்மா வந்து என்ன பண்ணுறது உங்களுக்கு என்னன்னு தெரியாதுல்ல. ஏறுங்க, அது பேசுவோம். யாரும் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. சைடில் வரும். செல்போன்லாம் உங்களுக்கு கீழே வரும். லேப்டாப்லாம் சைடில் வரும். ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போ.
யாருக்கு இது யாருக்கு வரல? பழனி வேலை. நீங்க ஒரு இது எப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்கு வராம போகாது. இது என்னன்னா இது ஆன்லைன் சாஃப்ட்வேர். இப்போ ஒருத்தருக்கு நீங்க அங்க ஏதாவது ஒரு தப்பு செய்யறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா உங்க செல்ல அதிகமா ஒரு தடவை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு பாருங்க, இன்னும் ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணி போட்டு பாருங்க, அப்புறம் தான் முடிவு எடுக்கணும். வரலை அப்படின்னு நீங்க சொல்லவே கூடாது. இப்ப எப்படி நான் பேசுறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வருது, அதே மாதிரிதான் ஆன்லைன் சாஃப்ட்வேர். நான் ஆஃப் பண்ணா மட்டும் நின்று போயிரு. அது கண்ட்ரோல் எங்கிட்ட தான் இருக்குது. என்ன சாப்பிட்டாங்க? எது சாப்பிட்டா சொல்றீங்க? அப்படி பண்ண முடியும். நீங்க லேட்டா அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அது ஒரு மணி நேரமா பேசின விஷயத்தை எப்படி நான் ஷார்ட்டா சொல்ல முடியும்? நீங்க வீடியோ, அதாவது நான் என்ன சொல்றேன், நீங்க லேட்டா வரையும் வீடியோ பார்த்துட்டு அது வேணா நான் தரேன். வீடியோ நீங்க இமெயில் ஐடி எல்லாத்தையும் இந்த வகுப்பு முடிஞ்சோன்னா எல்லாத்துக்கிட்டையும் இமெயில் ஐடியை வாங்கி உங்களுக்கு ஒரு 10 நாள் பார்க்குற அனுமதி தரப்படும். சரிங்களா? கண்டிஷனாக தருவோம். லேட்டா ஏதோ ஒரு சூழ்நிலையில் லேட்டாகி வரலாம். ஆனால் நீங்க அதெல்லாம் இயற்கை வரத்தான் செய்யும். நம்ம அதுக்கு தான் உங்களுக்கு 10 நாள் பார்த்துக்கலாம் அந்த வீடியோவை. உங்களுக்கு அந்த வாய்ப்பு உருவாக்கி தரேன். நீங்க முதல்ல இருந்து வாங்கன்னு சொன்னீங்கன்னா அது சாத்தியம் இல்லை. நானே ஏன்னா இது நிறைய இன்னைக்கு இன்னைக்கு பேசுறது பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 20 நிமிஷமாக போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 நிமிஷத்துக்கு மேலே பேசியாச்சு. 40 நிமிஷம் பேசுறது என்னவே திருப்பி சொன்னீங்கன்னா நான் இன்னொருக்கா மாற்றி தான் சொல்லுவேன். இல்லை ஜோசியமெல்லாம் அப்படித்தான் இருக்கு. நீங்க ஒரு ஜோசியர் பார்க்குறீங்கன்னு வச்சிங்களேன், கெட்ட நேரம் வந்து அவனுக்கு கெட்டதாகவே காட்டும், அவனுக்கு நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா நல்லதாகவே காட்டும். இந்த ஜோசியத்தில் இது ஒரு குழப்பம் இருக்குது. ஏன் தெரியுமா? இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? சிதம்பரத்தில் இருக்கிறீங்க. சிதம்பரத்துலேருந்து நிலாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே இருக்கு? உங்களுக்கு நேரம் இருக்குமா கோணையா இருக்குமா? அதே மாதிரி எங்கள் ஊர்லேருந்து நான் பார்த்தீங்கன்னா எனக்கு நேரம் இருக்கு. அதே மாதிரி தான் தவறு நான் உங்களை சொல்லல. இந்த ஜோசியத்தை பொறுத்தவரை நீங்க எப்படி யோசிக்கிறீங்களோ அப்படி காட்டும். தப்பு நடந்து வரும் 1000 காலத்து சொன்னீங்கன்னா 1000 பொருந்தி வரும். ரைட்டா பாத்தீங்கன்னா 1000 சுச்சுமா சரியா இருக்கிற மாதிரி இருக்கு. சரிங்களா? பாத்துக்கலாம். உங்களுக்கு எல்லாம் வீடியோ தர்றேன். அப்படி உங்களுக்கு ஆட்சேபம் பண்ணியிருந்தா நீங்க மறுபடியும் ஏதாவது அடுத்த வகுப்புல கடைசியில முடியும் போது ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்தது இந்த உணவு தொழில்னு போட்டுக்கிறோம். சரிங்களா? பாத்தீங்கன்னா இவருக்கு 25% இருக்குது. அப்போ இவர் தொழில் செய்யக்கூடிய ஒரு தகுதி பெற்ற நபர். ஆனா இதுக்கு கிரகங்கள் கிடையாது, வழிபாடு கிடையாது. இருந்தா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கம்முன்னு வேண்டிதான். இது அப்படி இல்லைன்னா வேற ஒருத்தர் பேர்ல செஞ்சுக்கலாம். அவங்க பேர்ல பண்ணக்கூடிய யோகம் உண்டா அப்படின்னா அவருக்கு உண்டு. இல்ல அவர் பேர்லயும் அடைமொழி போட்டு வச்சுக்கலாம். முன்னாடி ஒரு கந்தசாமி வச்சுக்கலாம், கந்தசாமி குமார் அப்படின்னு வச்சுக்கலாம். எப்பா பேரை முன்னாடி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தொழில் அமைப்பு இல்லாதையும் அந்த மாதிரி அடைமொழி போடும்போது புகழ் பெறுவாங்க. அடைமொழி போடும்போது புகழ் பெறுவாங்க. இப்போ ரஜினிகாந்த்ங்கிறது பாத்தீங்கன்னா முதல்ல சினிமா படத்துல பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த்னு போடுவாங்க. ஆரம்ப கால அவர் நடிச்ச படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த்னு போடுவாங்க. இப்ப கடைசியில நாளடைவில் ரஜினின்னு மட்டும்தான் போடுவாங்க. ரஜினின்னு போட்ட போறதான் அவருக்கு நிறைய வெற்றி கிடைச்சது. ரஜினிகாந்த் போடும்போது பெரிய வெற்றி கிடைக்கல. அப்ப சிலர்லாம் ஊர் பேரை வச்சிருப்பாங்க. சினிமா நடிகரோ பாத்தீங்கன்னா சிலர் ஊர் பேரை ஆட் பண்ணிருப்பாங்க, இல்ல அப்பா பேர் அம்மா பேர் ஆட் பண்ணிருப்பாங்க. குறிப்பா சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிலருக்கு இந்த மாதிரி தொழில் அமைப்பு இல்லாதீங்க, அவங்க முன்னாடி ஏதோ ஒன்று ஊர் பேரவோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு சாதாரணமா ஒரு எப்படி சொல்றது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு முன்னாடி அவங்க அம்மா பேரவோ அப்பா பேரவோ எது மேட்ச் ஆகுதோ அதை பாஸ் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. சரிங்களா? அடுத்தது அப்ப இந்த ஜாதகத்துக்கு இங்க பாருங்க தலைவன் ஒண்ணு இருக்கு.
இதை கிளிக் பண்ணிங்கன்னா காட்டும். என்ன காட்டுது?